இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை வருகிற ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முடிவுகள் எப்படி வரும், எங்களுக்கு தான் சாதகமாக வரும், எங்களுக்கு தான் சாதகமாக வரும் என்று எல்லா கட்சி வேட்பாளர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் நம்பிக்கையோடு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் மற்றும் அமைச்சரவையிலே கூட மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு விவாதம் கடந்த ஒரு 2-3 நாட்களாக அந்த கட்சியின் முக்கியமான சீனியர்கள் மத்தியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அதாவது கடந்த மார்ச் 20ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின். அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது, வருகிற தேர்தலில் திமுக போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாலும் எந்த விதமான வித்தியாசமும் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நமக்கு எங்கெல்லாம் வாக்குகள் குறைகிறதோ அந்த தொகுதியின் அந்த பகுதியின் பொறுப்பாளர் மீது கடுமையாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று மார்ச் 20ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஸ்டாலின். அந்த எச்சரிக்கையை இப்போது நினைவுபடுத்தி ரிசல்ட்டுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படலாம். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, அந்த லீடிங் குறைந்த சம்பந்தப்பட்ட தொகுதிகளின் அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் கூட மாற்றப்படலாம், அமைச்சரவையில் கூட மாற்றம் வரலாம் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இப்போதைய மாவட்ட செயலாளர்கள். ஏன் சில அமைச்சர்கள் கூட இப்படிலாம் நடக்கப் போகுதாமே என்று ஒரு விதமான கலக்கத்தோடு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம், அதாவது முதலமைச்சருக்கு நெருக்கமான முதலமைச்சரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்தவர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது, ஏப்ரல் 19க்கு பிறகு தேர்தல் முடிந்த நிலையில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் எல்லாரையும் முதல்வர் சந்தித்து விட்டார். அவருடைய இப்போதைய எண்ண ஓட்டம் என்பது ரொம்ப திருப்தியாக தான் இருக்கிறாரு. ஒரு சில தொகுதிகளில் லீடிங் கம்மியாக வரும், வெற்றி வித்தியாசம் சற்று நாம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக வரும் என்று அவருக்கு சில ரிப்போர்ட்டுகள் சென்று சேர்ந்திருக்கின்றன. நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே விவாதித்தது போல தென்காசி உள்ளிட்ட சில தொகுதிகளில் இது போல ஒரு நிலைமை இருக்குது என்று அவருக்கு ரிப்போர்ட் போயிருக்கிறது. ஆனாலும் கூட அவர் இப்போது, அதாவது ஸ்டாலினுடைய எண்ணத்தில் அமைச்சரவை மாற்றம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது எந்த அமைச்சரவை என்றால் மாநில அமைச்சரவை அல்ல, மத்திய அமைச்சரவை மாற்றம். அது பற்றித்தான் அவருடைய எண்ணங்களும் அவருடைய விவாதங்களும் கடந்த சில நாட்களாக இருக்கின்றன. இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். அந்த கூட்டணியில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து யார் யார் மத்திய அமைச்சராவார்கள், யார் யாருக்கு கேபினட் அமைச்சர், யார் யாருக்கு இணை அமைச்சர் என்ற விவாதம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதோட தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாட்டிலிருந்து திமுக அமைச்சர்கள் பதவியேற்கிற அதே நேரம் இங்கே இளைஞரணி செயலாளராகவும் தற்போது அமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட அமைச்சரவை மாற்றம் பற்றிய டிஸ்கஷன் தான் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, இவர்கள் நினைப்பது போல லீடிங் குறைவாக இருப்பது, அதை வைத்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றமோ அமைச்சரவை மாற்றமோ செய்வதற்கான எண்ணம், சாத்தியக்கூறு தற்போது முதலமைச்சரிடம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அடுத்து கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். இவ்வளவு நாட்கள் அமைச்சராக இருந்தவர்களை நீக்கிவிட்டு கடைசி 2 வருடங்களுக்கு புதியவர்களை அமைச்சராக போட்டால் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற ஒரு யோசனையும் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி அமைச்சர்கள் சிலர் முன்வைக்கும் இன்னொரு தங்களுடைய அந்த பாதுகாப்பு கேடயம், அவர்கள் என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், இந்த தொகுதியில் லீடிங் குறைவாக இருக்குது, அந்த தொகுதியில் லீடிங் குறைவாக இருக்குது என்று சொல்லி ஏதும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால், இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளில் வாக்குக்கு பணம் கொடுக்கவே இல்லை.
திமுக சார்பில். அதிமுக எங்கெல்லாம் கொடுக்கிறார்களோ அங்கு மட்டும்தான் திமுக பணம் கொடுத்திருக்கிறதே தவிர பல்வேறு தொகுதிகளில் திமுக சார்பில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. அப்படி பணம் கொடுக்காத காரணத்தால், பணம் கொடுத்திருந்தால் லீடிங் வந்திருக்கும். பணம் கொடுக்கவில்லை என்பதால் இதை காரணம் காட்டி மாற்றம் செய்ய முடியாது என்பது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் முதலமைச்சரை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் விசாரித்தவரை அவரது என்ன ஓட்டத்தில் இருப்பது மத்திய அமைச்சரவை மாற்றமே அன்றி மாநில அமைச்சரவை மாற்றம் அல்ல என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற இப்போதைய அப்டேட். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியான விஷயம். நேற்று ஏப்ரல் 24 தமிழ்நாட்டின் 5 மாவட்ட கலெக்டர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். அதாவது கடந்த 2023 செப்டம்பர் மாதம் 12 திடீரென தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த சோதனை நீடித்தது. அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் கீழே இந்த குவாரிகள் வருகின்றன. அந்த குவாரிகளை இயக்குவதற்கான மற்றும் மூடுவதற்கான ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள். அந்தந்த குவாரிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. இந்த அடிப்படையில் அந்த மணல் குவாரிகளில் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி பல்லாயிரக்கணக்கான லோடுகள், இன்னும் சொல்லப்போனால் பல லட்சக்கணக்கான லோடுகள் மணல் அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்லித்தான் அமலாக்கத்துறை ஒரு தொடர் சோதனையிலே இறங்கியது. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அதிகாரியை கூட அழைத்து விசாரித்தார்கள். இந்த நிலையில்தான் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. மாவட்ட கலெக்டர்கள் என்றால் அது அவர்கள் தமிழ்நாடு அரசின் அங்கங்கள் தான். இந்த அடிப்படையில் இந்த சம்மனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று கலெக்டர்களை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அதிகாரம் இல்லை என்று வாதிட்டு அந்த சம்மன்களுக்கு இடைக்கால தடை வாங்கியது. அந்த இடைக்கால தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் அவங்கள்ட்ட விவரம் கேட்பதற்காக அவர்களை அழைக்கிறோம், இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எங்கள் விசாரணைக்கு நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர்களிடம் இருக்கும் அந்த விவரங்களை நாங்கள் கேட்டு பெறுவதற்குத்தான் இந்த விசாரணை என்று உச்சநீதிமன்றத்திலே அமலாக்கத்துறை வாதாட உச்சநீதிமன்றமும் இதை ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் 25 5 கலெக்டர்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த விஷயத்திலே ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நேற்று ஏப்ரல் 25 காலை சென்னை நுங்கம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 10:11 மணிக்கு 5 மாவட்ட கலெக்டர்கள் விசாரணைக்காக ஆஜரானார்கள். அந்த 5 மாவட்ட கலெக்டர்கள் யாரான்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார், கரூர் மாவட்ட கலெக்டர் தங்கவேல், அரியலூர் கலெக்டர் ஆனி மேரி சொர்ணா, தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் ஜாக்கப், வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி. இந்த 5 மாவட்ட கலெக்டர்களும் நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்திலே காலையிலே ஆஜரானார்கள். அவர்கள் விசாரணை முடியும் போது இரவு 9:30 மணி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன. என்ன விசாரித்தாங்க என்று நாம் அதிகாரிகள் வட்டாரத்திலே இது பற்றி விசாரித்த போது, இந்த 5 மாவட்ட கலெக்டர்களிடமும் உங்களுடைய மாவட்டத்திலே இருக்கும் அந்த மணல் குவாரிகளுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ், இந்த நிலையில் உங்களுக்கு தெரியாமல் எப்படி இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் லோடு மணல் அளவுக்கு அதிகமாக வெளியே போயிருக்கும், இதை நீங்கள் கண்காணிக்கவில்லையா? அப்படி கண்காணிக்கவில்லை என்றால் கண்காணிக்க வேண்டாம், அதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு உத்தரவிட்டது யார்? ஒருவேளை இந்த மணல் குவாரிகளை நிர்வகிக்கக்கூடிய நீர்வளத்துறையுடைய செயலாளர் உங்களுக்கு உத்தரவிட்டாரா, அல்லது நீர்வளத்துறையுடைய அமைச்சர் உத்தரவிட்டாரா? உங்களுக்கு யார் உத்தரவிட்டா? எதனால் நீங்கள் இதை கண்டுக்காமல் இருந்தீங்க என்பதுதான் இந்த 5 மாவட்ட கலெக்டர்களிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்த கேள்வி. அதற்கு இவர்கள் சொன்ன பதில், இந்த 5 மாவட்ட
கலெக்டர்களில் திருச்சி மாவட்ட கலெக்டர் அந்த பிரதீப் குமார் அவர் மட்டும்தான் அந்த மாவட்டத்திலே இயங்கக்கூடிய மணல் குவாரிக்கு ஆணை பிறப்பித்தவர். ஏனென்றால் அந்த மணல் குவாரிகள் இயங்க தொடங்கிய போது கலெக்டராக இருந்தவர் அவர்தான். மற்ற 4 கலெக்டர்களும் இடையிலே வந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள்லாம் இடையில்தான் வந்தோம், எங்களுக்கு முன்பே இந்த மாவட்டங்களில் இந்த மணல் குவாரிகள் இயங்கிக் கொண்டிருந்தன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் ஆணை போட்டீங்களோ அல்லது ஆணை போடப்பட்டு ஏற்கனவே அந்த குவாரிகள் இயங்கிக் கொண்டிருந்த போது நீங்கள் மாவட்டத்துக்கு புதிதாக கலெக்டராக வந்தீர்களோ, எது எப்படி இருந்தாலும் உங்கள் பதவி காலத்தில் நீங்கள் தானே பொறுப்பு, இதை ஏன் நீங்கள் தட்டி கழித்தீர்கள் என்பதுதான் அவர்களிடம் அமலாக்கத்துறை வைத்த கேள்வி. இதன் மூலம் அமலாக்கத்துறையுடைய நோக்கம் என்னவென்றால், அரசு நடத்தக்கூடிய மணல் குவாரிகளில் மோசடி நடந்திருக்கிறது என்பது பற்றி மாவட்ட கலெக்டர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குவது, அதை வைத்துக்கொண்டு இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டத்துக்கு செல்வது. ஏனென்றால் இதுவரை அவர்களிடம் ஒரு வேலிட் ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஒரு ஆவண ரீதியாக இந்த குவாரியில் இவ்வளோ டூப்ளிகேட் பர்மிட் மூலமாக இத்தனை 1000 லோடு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஒரு யூகமான தகவல்கள், ஒரு மதிப்பீடுகள் இருக்கிறதே தவிர ஒரு வேலிட் டாக்குமெண்ட் ரீதியான ப்ரூஃப் அமலாக்கத்துறையிடம் இதுவரை உருப்படியாக சிக்கவில்லை. இப்படி இந்த மாவட்ட கலெக்டர்களிடம் விசாரணை நடத்தும் போது அவர்கள் சொல்கிற, ஏனென்றால் அந்த அந்த குவாரிகளுக்கு அவர்கள் தான் அதிகாரி. ஒரு கலெக்டர் நினைத்தால் ஒரு குவாரியை திறக்க முடியும், இது வேண்டாம் என்று சட்ட ரீதியாக இது வேண்டாம் என்று கருதினால் அந்த மணல் குவாரியை மூடவும் முடியும். இப்படிப்பட்ட நிலையில் அந்த மாவட்ட கலெக்டர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை அதிகாரப்பூர்வ ஆவணமாக்குவது, அதை வைத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவது என்பதுதான் அமலாக்கத்துறையின் திட்டம் என்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒருவேளை கலெக்டர்களை மணல் குவாரிகளை கண்டுகொள்ள வேண்டாம் என்று சொன்னது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட செயலாளர்களா அல்லது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சரா என்ற அந்த முடிச்சை போடும் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் அமலாக்கத்துறை சென்று கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்தில். நேற்று விசாரணை முடிந்து இரவு வந்தவுடனேயே இந்த விசாரணையிலே என்னென்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன சொன்னார்கள், அமலாக்கத்துறையின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசு உயரதிகாரிகளுக்கும் ரிப்போர்ட் சென்று விட்டது என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. அடுத்ததாக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். ராஜஸ்தானில் ஆரம்பித்து அது அடுத்தடுத்து அவர் பேசிய அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் காங்கிரஸ் பெரும்பான்மை மக்களின் சொத்துக்களை எடுத்து, ஏன் பெரும்பான்மை இந்து பெண்களின் தாலியை கூட கைப்பற்றி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் கொடுத்துவிடும் என்று மோடி சொன்னார். அதற்கு பிறகு SC/ST இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்கியது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் பிரதமர் மோடியால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசப்படுகின்றன என்று எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணியின் கிட்டத்தட்ட அனைத்து தலைவர்களும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள். தேர்தல் ஆணையத்திடமும் இது பற்றி முறையிட்டார்கள். இதையடுத்து தேர்தல் ஆணையம் மோடி பேசிய பேச்சுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டாவுக்கும், ராகுல் காந்தியும் சில விஷயங்களில் அந்த தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியது. இதெல்லாம் தெரியும். இது இந்திய அளவில் நடக்கக்கூடிய விஷயம். இவ்வளவு மோடி மீது இவ்வளவு கண்டனங்கள், இவ்வளவு எதிர்கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்டு வருகிற நிலையில் தமிழ்நாட்டில் இதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போதிய எதிர்வினை ஆற்றவில்லையோ என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் ஒருவேளை இங்கே தேர்தல் முடிந்து விட்டது என்பதற்காக அவர்கள் விட்டுவிட்டார்களா என்றும் ஒரு கருத்து பாஜகவுக்குள்ளேயே இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் முடிந்ததிலிருந்து கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தேர்தல் பரப்புரைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் முதலமைச்சர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இவர்களுக்கு பதில் இங்கிருந்து தமிழ்நாடு பாஜக சார்பில் அதிகாரப்பூர்வ பொறுப்பிலே இருப்பவர்கள் பதில் கொடுக்காத நிலையில்
தென் சென்னை வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை அவர்கள்தான் பிரஸ் மீட் வச்சு மோடி வெறுப்பு பேச்சு பேசவில்லை, மோடி மக்களின் விருப்பத்தை தான் பேசுகிறார், அதை எதிர்க்கட்சிகள் திரித்து கூறுகிறார்கள், மோடி ஊடுருவல்காரர்கள் பற்றி பேசினால் இவர்கள் அதை ஒரு மதத்தோடு முடிச்சு போடுகிறார்கள் என்றெல்லாம் மோடிக்கு கேடயமாக தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தமான குரலாக, ஒரு சவுண்டான குரலாக டாக்டர் தமிழிசை அவர்களுடைய குரல் தான் இருந்தது. தொடர்ந்து அவர்தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலையை விட தமிழிசை அவர்கள் அடிக்கடி பிரஸில் வர்றாரு. அதாவது தேர்தல் முடிந்து நான் சொல்கிறது, ஏன்னா தேர்தலில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார், தன் தொகுதியை பற்றி அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பல்வேறு பொது விஷயங்களுக்கும் அவர் காட்டமாக அவருடைய பாணியிலேயே பதிலளித்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பிறகும் மோடிக்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு தமிழ்நாடு பாஜகவில் இருந்து தமிழிசை தான் பதில் சொல்கிறாரே என்ற அடிப்படையில் இதை வைத்து கொண்டு இங்கே பிஜேபியில் என்ன ஒரு பேச்சு இப்போ வந்திருக்குன்னா, ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர் தோற்றாலும் வென்றாலும் அவர் தமிழ்நாடு மாநில தலைவராக மீண்டும் அமர்த்தப்படுவாரோ என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனால் இது பற்றி அண்ணாமலை வட்டாரங்களிலே நாம் விசாரித்த போது, சார் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார், அதனால் அங்கே அவர் அதை பற்றி ஏதாவது கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த 4-5 நாட்களாக இல்லை. இந்த நிலையில் தமிழிசை அவர்கள் எளிதாக பத்திரிகையாளர்களை அணுகக்கூடியவர். அந்த வகையில் அவர் இதை பற்றி பேசியிருக்கலாமே தவிர இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் எதுவும் இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்போது இதை வைத்து எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள் அண்ணாமலை வட்டாரங்களில். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.